பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு திருநீலநக்க நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம். ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீலநக்கர்க்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே திருத்தொண்ட தொகையிலே பாராட்டப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார். இந்த நாயனார் சோழவள நாட்டிலே திருவாரூரிலே சாத்தமங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே பிறந்த ஒரு நாயனார். அங்கே இருக்கக்கூடிய அயந்தீஸ்வரர் என்ற அற்புதமான ஒரு சிவத்தலத்தை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு நாயனார். அங்கே இருக்கக்கூடிய அயந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவாலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுதினமும் பூஜித்து அவருடைய அருளை பெறுவதுதான் தன்னுடைய வாழ்நாள் கடமைன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாயனார் இந்த திருநீலநக்க நாயனார். தினமும் காலையில் எழுவார். தன்னுடைய காலை கடன்களை எல்லாம் சரி செய்துவிட்டு நேராக புறப்படுவார். எம்பெருமான் வீட்டிற்கக்கூடிய அயந்தீஸ்வரரை வழிபடுவார். வழிபட்டு விட்டு அவருக்கு செய்ய வேண்டிய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் சரியாக செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வருவார். வீட்டிலிருந்து மறுபடியும் மடத்துக்கு போவார். மடத்தில் அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு அடியார்களை எல்லாம் கவனிச்சுட்டு இங்கிருந்து வெளியிலிருந்து வந்த அடியார்கள், இந்த உள்ளூர் அடியார்கள் எல்லாத்துக்குமே அங்கே உணவு, அவர்களுக்கு உபசரிப்பு, இது எல்லாம் கொடுத்துட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவார். மீண்டும் அயந்தீஸ்வரரை வழிபட சொல்லுவார். அங்கே கால பூஜைகளை எல்லாம் சரியாக செய்வார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கடமைகளிலிருந்து நெறி தவறாது செய்து கொண்டு வரக்கூடியவர் தான் இந்த திருநீலநக்க நாயனார். அவரோடு சேர்ந்து அவர் மனைவியும் இந்த சிவத்தொண்டிலே தம்மை அர்ப்பணித்துக் கொள்கிறார். இப்படி நாட்கள் பல கழிந்து கொண்டே போகிறது. அப்போது நம்ம எல்லா அடியார்களுடைய வரலாற்றிலையும் நம்ம என்ன பார்க்குறோம்? ஏதாவது ஒரு சோதனை வருது. அந்த சோதனை இந்த அடியாரால் தாங்க முடியுதா, இல்லை அடியார் அந்த சோதனையினால் இதற்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய நெறியிலிருந்து தவறி வேறு ஒரு நெறிக்கு போகிறாரா அப்படியெல்லாம் பார்ப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டு இந்த அடியார்களுக்கு வேதனைகளை எல்லாம் கொடுத்து கடைசீட்டில் இந்த அடியாரை சிவபதம் கொடுத்து கைலாயத்திற்கு அழைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வையெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரோம். சில அடியார்களுக்கு எந்த ஒரு வேதனையும் கொடுக்காமல் எம்பெருமான் ஆட்கொண்டுகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த திருநீலநக்க நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் ஒரு சோதனை நடக்குது. என்னன்னா, இவங்க 2 பேரும் மனைவியும் இவரும் திருநீலநக்கரும் எம்பெருமானுக்கு அபிஷேகங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி செய்து கொண்டே இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலந்தி சிவபெருமானுடைய மேனியில விழுது. இப்போ விழுந்த உடனே கையில தட்டி விடுறதுக்கு இந்த அம்மையாருக்கு மனசு வரல. ஏன்னா கைப்பட்டு எம்பெருமானுக்கு வலிச்சுடுமா. அதனால என்ன பண்றாங்க, தன்னுடைய வாயால் ஊதி அந்த சிலந்தியை துரத்துறாங்க. இவங்க வாயில ஊதுறாங்க பாருங்க. ஊதின உடனே அந்த காத்து பட்ட உடனே அந்த சிலந்தி அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஓடிடுது. இப்போ இதை பார்த்த உடனே அடியாருக்கு கோபம் வந்தது பாருங்க. என்ன தவறு செஞ்சு விட்டேன்? உன்னுடைய வாயால் ஊதி உன்னுடைய வாயில் இருக்கக்கூடிய எச்சி எம்பெருமான் மீது தெறிக்கு விடுற மாதிரி செஞ்சுட்டியே, இது மாபெரும் பிழையாயிற்றே, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி இனிமேல் நீ உன்னை ஒதுக்கி வைக்கிறேன், நான் உன்னை துறந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாரு இந்த திருநீலநக்க நாயனார். சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கண்ணிலிருந்து தண்ணியா ஊத்துது. ஏன்னா இதற்கு பிறகு இந்த அடியார் தான் கதி. அடியாரை விட்டா சிவபெருமான் கதி, சிவபெருமானை விட்டா அந்த மடத்துல வரக்கூடிய அடியார்களுக்கு உபசரிக்கிறது. இதுதான் வாழ்க்கையாக இருந்த இந்த அம்மையாருக்கு திடீர்னு நான் உன்னை துறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே மனம் தாங்கல. அப்ப இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருநீலநக்க நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. மனைவியை பத்தி எதையுமே கண்டுக்கல. ஏன்னா உன்னை துறந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்ப துறந்ததனாலேயே மனைவியை பற்றி எதையுமே சிந்திக்காமல் புறப்பட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. இந்த அம்மையாருக்கு எங்க போறதுன்னு தெரியல, யாரை பார்க்கறதுன்னு தெரியல. இத்தனை காலமா யாரோடு வாழ்ந்தோம், அவரே நம்மை துறந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதற்கு மேல் நாம் யாரிடத்தில் போவது, யாரை பார்த்து நாம் வாழ்வு தேடிக்கொள்வது? இந்த எம்பெருமானுடைய கோயில் சந்நிதியிலேயே இருந்து கொள்வது தான் நினைக்கிறாங்க. ஆனால் கோயில் நடை சாத்தக்கூடிய நேரம் வந்துடுது. நேரம் வந்த உடனே இந்த அம்மையார் கோயிலை விட்டு வெளியில கோயில் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ராத்திரி நல்லா நெருங்கிடுது. இப்போ இங்க வீட்டில்
திருநீலநக்க நாயனார் மனைவியை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல், ஏன்னா சிவபூஜையை நிந்தனை செய்து விட்டாள். சிவபெருமானுக்கு எச்சில் தெரிக்கும்படி இவள் ஊதி ஒரு விஷயத்தை செய்து சிவபெருமானை அவமதித்து விட்டாள். எனவே நாம் இவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால இந்த அடியாருக்கு மனைவி மீது எந்த கவலையுமே இல்லாத உறங்கிடுறாரு. அப்படி உறங்கின உடனே சிவபெருமான் இந்த அடியாருடைய கனவுல வராரு. கனவுல வருகிற சிவபெருமான் எப்படி வராருன்னா, உடலெல்லாம் பொன்மேனியாக இருந்த சிவபெருமானுக்கு புன்மேனியாக காட்சி தருது. உடலெல்லாம் புண். பார்த்த உடனே இந்த அடியாருக்கு, என்ன சிவபெருமானே பொன்மேனியர் ஆயிற்று, புலித்தோலை அரைக்கசையில் அரைந்தவருக்கு, உடம்பெல்லாம் பொன்மேனியாக இருந்தவருக்கு இப்படி புண்ணாக காட்சி தருதே, என்ன ஆனதுன்னு சொல்லி அடியார் கேட்குறாரு. அப்போ உன்னால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதுங்கிறாரு. நான் என்ன செய்தேன்? சிவபூஜையில் மனைவி ஒரு பூணு தன்னுடைய வாயில் எச்சிக்காற்றை பட்ட ஒரு காரணத்தினாலே மனைவியை துறந்தேனே, நான் என்ன செய்தேன்னு கேட்கிற போது ஒரு இடத்துல மட்டும் புண் இல்லாமல் இருக்கிறதை சிவபெருமான் காட்டுறாரு. அதை காட்டி கொடுத்து என்ன சொல்கிறார்னா, இந்த இடத்தை உன்னுடைய மனைவி ஊதிய காரணத்தினாலேயே இங்க எந்த ஒரு புண்களும் குப்பளங்களும் இல்லாமல் போனது. நீ விட்டிருந்தா இந்த பிரச்சனை சரியா போயிடுக்கும். நீ உன்னுடைய மனைவியை துறந்ததுனாலே இந்த பூச்சி எல்லா இடங்களிலும் இப்படி என்னுடைய உடலெல்லாம் புண்ணாகும்படி செய்து விட்டது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்ன உடனேயே இவருக்கு தூக்கம் வெளிப்பட்டது. தூக்கம் வெளிப்பட்டு, ஐயோ நான் பெரிய தவறு செய்து விட்டேனே, தூக்கம் வெளிப்பட்டு விடுது. வெளிப்பட்ட உடனே நாம் ஏதோ பெரிய தவறு செய்து விட்டேனே, என்னுடைய மனைவியை துறந்து விட்டேனே, அவருடைய பக்தி நெறியை நான் தெரியாமல் நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி நல்லா விடிஞ்சிருது. இப்போ அங்கேருந்து வேகமாக புறப்பட்டு மனைவி இருக்கிற இடத்துக்கு வராரு இந்த அடியார். வந்த வேகத்தில் பார்த்தா மனைவி அந்த கோயில் வாசல்லே நின்று கொண்டிருக்கிறாங்க. பார்த்த உடனேயே மனைவியினுடைய காலில் விழுறதுக்கு போறார் அடியார். அப்போ மனைவி தடுத்து கொண்டு என்ன நேர்ந்ததுன்னு கேட்கிறாரு. உன்னுடைய பக்தியினுடைய வலிமையை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி நான் உன்னை துறந்து விட்டேன். ஆனால் சிவபெருமானே என்னுடைய கனவுள் உனக்காக இறங்கி பேசினார், என்னை கடிந்து பேசினார், என்னை மன்னித்துடும் சொல்லி சொன்ன உடனேயே இந்த அம்மையார் மீண்டும் அவரை யாரும் யாரையும் மன்னிப்பதற்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவனுடைய திருவிளையாடல்கள் தான் சொல்லி கொண்டு உள்ள அயந்தீஸ்வரரை வழிபட்டு மனைக்கு போறாங்க. அதன் பிறகு ரொம்ப காலம் இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் தங்களுடைய பணியை செய்து கொண்டு வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கிற போது ஞானசம்பந்தரும் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியும் இவரது வீட்டிற்கு எழுந்தருள்றாங்க. அவருக்கும் உபசரிப்புகளை எல்லாம் செய்து கொஞ்ச காலம் ஞானசம்பந்தர் இவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருந்த பிறகு ஞானசம்பந்தர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போறாரு. அப்ப போகிற போது, நானும் தங்களோடு வருகிறேன், என்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு வரேன், வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு நாங்கள் தொண்டு செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லி இந்த திருநீலநக்க நாயனார் கேட்கிறாரு. அப்போ கேட்கிற போது ஞானசம்பந்தர் சொல்றாரு, இல்லையப்பா, இந்த அயந்தீஸ்வரரே உம்முடைய கனவில் நீ செய்த தொண்டை அவர் போற்றி பேசியிருக்கிறாரு, உம்முடைய மனைவியினுடைய பக்தி நெறியையும் போற்றி பேசியிருக்கிறார், அதனாலே நீ இந்த இடத்தை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி திருப்பெருமல நல்லூரிலே ஞானசம்பந்தருடைய திருமணம் நடக்கிற போது நீ வா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர் அங்கிருந்து போறாரு. தம்முடைய திருமணத்திற்கு இந்த அடியாரை அழைக்கிறாரு. இந்த அடியாரை அழைத்த காரணத்தினாலே திருநீலநக்க நாயனாரும் மனைவியும் சேர்ந்து புறப்பட்டு ஞானசம்பந்தருடைய வீட்டுக்கு போய் திருமணத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த திருமணத்தில் ஒரு ஜோதி ஸ்வரூபமாக கைலையை அடையக்கூடிய ஒரு காட்சி தோன்றுது. அந்த ஜோதியில் திருநீலநக்க நாயனாரும் மனைவியாரும் சேர்ந்து ஜோதியில் இறங்கி கைலை போயிடுறாங்க. அதன் பிறகு 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையில இவரையும் ஒரு நாயன்மாராக ஆக்கி நமக்கு தந்திருக்கிறார் சிவபெருமான். எனவே மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இணையும் வரை உங்களிடம் விடைபெறுவது பிக் ஷாட் ஆன்மீக சேனல். நன்றி, வணக்கம்.